வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸ் கிட்ட கமருதீன் வந்து புலம்பி தள்ளுறாரு. ஸோ ஜெயிலில் இருக்கும்போது என்ன நடந்தது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ பிக் பாஸ் கிட்ட ஜெயிலுக்குள்ளே இருந்து அவர் வந்து கம்யூனிகேட் பண்ணுறாரு. இந்த மாதிரி எங்களை கார்னர் பண்ணி உள்ளே அமிச்சிட்டாங்க பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி நிறைய காரணங்கள் வந்து ஒவ்வொன்றா சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் விஜய் பார்வதி பற்றி ஒரு விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. கியூசி டீமில் அவங்க வந்து இருந்தாங்க ஜூஸ் ஃபேக்ட்ரி டாஸ்கில். கியூசி டீமில் ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிளானை வந்து அப்கிரேட் பண்ணாங்க அப்படின்றத வந்து அவர் சொல்கிறாரு. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து சாப்பாடெலாம் கொடுத்து கியூசி டீமை கரெக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு அப்கிரேட் இருந்தது. அதை தான் வந்து அவங்க யூஸ் பண்ணி கியூசி டீமில் அவங்க ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணாங்க. பட் அந்த பர்டிகுலர் விஷயத்தையே வந்து சொல்லி பேட் பர்ஃபார்மர் அப்படின்ற மாதிரி விஜய் பார்வதிக்கு வந்து முத்திரை குத்திட்டாங்க. அது வந்து அக்செப்டபுளாக இல்லை. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப்பாக 4-5 பேர் சேர்ந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றத வந்து அவர் பதிவு பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கரெக்டாக தான் விளையாடினேன். நான் வந்து விஜய் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணேன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக என்னையும் சேர்த்து குத்தி உள்ள அமிச்சிட்டாங்க பிக் பாஸ். இது நியாயமே இல்லை. நீங்கள் தான் இதுக்கு ஏதாவது முடிவு சொல்லணும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் கிட்ட வந்து கேட்டுட்ருக்காங்க. ஜெயில் அனுபவிச்சதுக்கப்புறம் இதை கேட்குறாங்க. ஜெயிலுக்குள்ளே போன உடனே வந்து இந்த கான்வர்சேஷன்லாம் வச்சுருந்தாங்க அப்படின்னா மக்களுக்கும் பார்க்குறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியா அப்படின்ற மாதிரி தோணியிருக்கும். பட் அவங்க வந்து ஒரு நாள் ஜெயிலில் தண்டனை அனுபவிச்சுட்டு இப்போ ஜெயில் தண்டனை முடிகிற நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்கிறாங்க. அது எந்த விதத்தில் ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணும் மக்கள்கிட்ட அப்படின்றது வந்து ஒரு கொஷின் மார்க் தான். அதுக்கப்புறம் வந்து இவங்க ரியலைஸ் பண்ணி வெளியே போய் ஒரு புது கேம் விளையாடுவாங்களான்னு பார்த்தா ஸ்டில் அவங்க அதே மோடில் தான் இருக்காங்க. நான் போய் பண்ணுறேன் பாரு அப்படின்ற மாதிரி விஜய் பார்வதி வந்து வாய்ஸ் அவடால் விட்டுட்ருக்காங்க கமருதீன் கிட்ட. ஈவன் கமருதீனும் வந்து நல்லா வச்சுக்கிறேன் பாரு, நான் போகிறேன் பாரு அப்படின்ற மாதிரி அவரும் வந்து ஒரு பக்கம் வந்து அதே மூடில் தான் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ பிக் பாஸ் வந்து இவங்களை உள்ளே போகிறதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொமோஷனல் டாஸ்க் வந்து ரேம்ப் வாக் பண்ணுற மாதிரி தான் இருந்தது இல்லையா. லாஸ்ட் வீக் வந்து இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜோடியை வந்து இவங்க அக்செப்ட் பண்ணிக்காமல் அவங்க இஷ்டத்துக்கு இவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு விஷயம் வந்து பண்ணாங்க. மேபி அந்த டாஸ்க்லலாம் இவங்க இருக்கவே கூடாது அப்படின்றனால அனௌன்ஸ் பண்ண உடனே, அதாவது இவங்க தான் பேட் பர்ஃபார்மன்ஸ்னு அனௌன்ஸ் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார்ன்ற மாதிரி உள்ள தள்ளிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரியலைஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்க இந்த மாதிரி வழக்கம் போல் மற்றவங்களை குத்தம் சொல்லிட்டு கேமை விளையாடிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். தென் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.